அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல லவ் இன் டைம்ங்கற சைனீஸ் டிராமாவை கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல லானுக்கு எதிர்காலத்துல தனக்கு நடக்க போற ஆக்சிடென்ட் பத்தி தெரிய வந்திருக்கும். அதோட கடந்த காலத்துல ஒரு விஷயத்தை மாத்துறது மூலமா அதால எதிர்காலத்துல எந்த ஒரு விஷயத்தையும் மாத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்க பெரிய என்னன்னு சொல்லி முடிவெடுக்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப 2021 சேர்ந்த யானை தான் காட்டுறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லிருப்பான். அங்க கிட்ட தாங்கிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்து அது மூலமா தன் கடன் அடைக்க போறதா சொல்லி அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி பேச்சு கொடுக்கும் போது ஜீராங் ஜென் இவங்க ரெண்டு பேரோட மேரேஜ் கான்ட்ராக்ட பத்தி அதிகமா பேசிட்டு இருக்காரு. ஜென் எதுவும் தப்பு பண்ணா அது மூலமா அவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே என் தங்கச்சிக்கு வர வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அதை பத்தி கேட்டுட்டு இருக்கவும் ஈக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. எதுக்காக இப்படி இதே மாதிரி கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் அதுக்கு சும்மா தெரிஞ்சுக்க விரும்பினேன், அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருவாரு. இருந்தாலும் ஈக்கு அதுல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால யானை ஃபாலோ பண்ணவும் இப்ப லானை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கான ஒரு இன்டர்வியூ முடிஞ்சு கேமராமேனோட வந்துட்டு இருக்கும் போது தூரத்துல சேவை பாக்குறாங்க. சேவை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. போன டைம் லைன்ல ஜென் ஜீராங் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் கான்ட்ராக்ட் போட்ட விஷயம் தெரியவும் தான் சேவுக்கும் ஜென்னுக்கும் ஒரு தப்பான ஒரு இருக்குன்னு பொருளையே கிளப்பியிருப்பான். அந்த விஷயம் இப்ப அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. போன டைம் லைன்ல மட்டும் இல்ல இந்த டைம் லைன்லயும் ஜென் மேரேஜ் கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டிருக்கான். அப்ப இந்த சேவால எதுவும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கிறாங்க. அதனால அவங்கள பின்தொடருவோம். இப்ப யான் ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான். அந்த ஹோட்டலுக்கு தான் சே வர ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே ஈயும் பார்த்துட்டு தான் இருக்க. அப்ப தவறுதலா அவங்க ரெண்டு பேருமே ஈய பாத்துருவாங்க. நீ இங்க என்ன பண்றன்னு கேட்கவும் தான் சாப்பிட வந்ததா சொல்ல. ஆனா யானுக்கு அதுல சந்தேகம். ஒருவேளை என்ன ஃபாலோ பண்ணி தான் இவ்வளவு தூரம் வந்தியான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியாம ஈ முழிச்சிட்டு இருக்கவும் அப்பதான் லான் வராங்க. அவன் எனக்காக தான் இங்க வந்தான். நாங்க ரெண்டு பேருமே டேட் பண்றதா சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னு கேட்க அதுக்கு யானும் நானும் சேவும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம். நாங்க காதலிக்கிற விஷயம் என் தங்கச்சி சீராங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேவும் யானும் கிளம்ப ஈயும் நல்ல நேரத்துல நீ வந்து காப்பாத்தலன்னு சொல்ல அப்ப லானும் நான் அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பாரை கூட்டிட்டு வராங்க. அங்க கொஞ்ச நாளைக்கு நீ நானும் காதலில நடிக்கணும்னு சொல்ல நான் எதுக்காக அப்படி பண்ணணும்னு கேட்டா வேற வழி இல்ல. இந்த ஜே யான் ரெண்டு பேருமே நம்மள ஒன்னா பாத்துருக்காங்க. அதோட ஜென் சீராங்க பொறுத்த வரைக்கும் நீ நானும் டேட் பண்றத நினைக்கிறாங்க. சீராங்க நீ காப்பாத்த விரும்பினா கொஞ்ச நாளைக்கு என் பேச்சை கேட்டு என்ன டேட் பண்ற மாதிரி நடின்னு சொல்ல ஈக்கு அதுல விருப்பம் இல்ல. நீ என்கிட்ட உதவி கேட்கறதுக்கு பதிலா உன் லவர் இருக்கான டைம் மேரேஜ் டைம்ல அவன் கூட சேர்ந்து வெளியில சுத்து அவன் கூட சேர்ந்து இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுன்னு சொல்லவும் லானோ அது இனிமேல் என்னால முடியாதனோ நான் அவனும் பிரேக்கப் பண்ணதான் சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டா அந்த காரணம் உனக்கு நல்லாவே தெரியும். 4 மாசத்துக்கு அப்புறம் நான் அடிபட்டு கோமாக்கு போயிடுவேன். அவன் என்ன நினைச்சு வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் பிரேக்கப் பண்ணதா சொல்லவும் அதை கேட்கிற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நீ என்ன நம்பிதான் ஆகணும். என்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் சுலபத்துல பின்வாங்குறவன் இல்ல. உனக்கு எதுவும் ஆகாது. அவன் உனக்கு காப்பாத்த கண்டிப்பா எதுவும் பண்ணுவான்னு சொல்ல அப்பதான் மணியும் பார்த்தாராக அவங்க வீட்டுல டைம் எரிஞ்சு ஆரம்பிக்குது. 2021 சேர்ந்த லான் கூட பேச்சு கொடுத்துட்டே இருக்கும் போது 2022 சேர்ந்த ஈக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி லான் தான் கூட தான் இருக்கிறதாவும் அவங்க இருக்கிற லொகேஷனையும் அனுப்பிடுவான். அவன் அந்த இடத்துக்கு வரான். வந்த கையோட கடந்த காலத்தை சேர்ந்தவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப அவன் எனக்கு பாத்ரூம் வருது இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போக லானும் அவன் வரதுக்கு லேட் ஆகுதுன்னு வெளியில வந்து பார்த்தா அங்க எதிர்காலத்தை சேர்ந்த இருக்கவும் நீ எதுக்காக இங்க வந்த? இந்த இடத்துக்கு நீ வரவே கூடாது. உன் கடந்த காலமே இங்க தான் இருக்க. நீ மறைஞ்சு போவன்னு சொல்ல நான் மறைஞ்செல்லாம் போக மாட்டேன். அவன் பாத்ரூம்ல இருக்கான். நானா சொல்ற வரைக்கும் வரமாட்டான்னு சொல்லப்போம் இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தான் எல்லாத்தையும் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்க லானும் நமக்குள்ள செட் ஆகாது. இன்னும் நீ மறந்துட்டு உனக்கான வாழ்க்கையை பாருன்னு சொல்ல அப்ப ஈயும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். என் பேச்சை கேளு. நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேணாம். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கூட. இது மூலமா நம்மளால எதிர்காலத்தை மாத்த முடியும். அப்படி முடியலனா நீ சொல்ற விஷயத்த நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி லான சமாதானப்படுத்தி அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அங்க இருந்து 2022 இருக்க லான தான் பார்க்க கூட்டிட்டு போகவும் அவங்களை அட்மிட் பண்ண ரூமுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. நீ இங்கேயே நில்லு. உள்ள யாராவது இருக்காங்களான்னு சொல்லி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போகவும் டைம் கொலாப்ஸ் ஆகிறத பத்தி லானுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் தன்னோட எதிர்காலத்தை பாக்குறதுக்காக அந்த ரூமுக்கு பக்கத்துல வர திடீர்னு அந்த ரூமுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. லானும் யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு ஒரு ஓரத்துல ஒளிஞ்சுக்க அப்ப வெளியில வர திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க உள்ள மானிட்டர்ல திடீர்னு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. நீ வெளியில இருக்கும் போது எதுவும் பண்ணியான்னு கேட்க அதுக்கு ஈரணும் ஆமா எனக்கு ஆர்வம் தாங்க முடியாம 4 அடி முன்னாடி எடுத்து வச்சு நடந்து வந்தேன். ஆனா திடீர்னு பயத்துல அப்படி நான் பின்னாடி வந்ததா சொல்லவும் அப்ப உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்கு. அதனால இந்த மானிட்டர்ல பல்ஸ் எல்லாம் வேற மாதிரி காட்டியிருக்கு. நான் ஒண்ணு பண்றேன். நான் உள்ள போய் வெயிட் பண்றேன். நீ மறுபடியும் பக்கத்துல வர ட்ரை பண்ணு. அப்ப அந்த பல்ஸ் எப்படி மாறுதுன்னு மானிட்டர்ல நான் செக் பண்றதா சொல்லவும் மானிட்டர் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப லானும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எதிர்காலத்தை பார்க்க பக்கத்துல வந்துட்டு இருக்க. திடீர்னு டைம் கொலாப்ஸ் அவங்க டைம்ல எனக்கு வந்துருவாங்க. அந்த நேரத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. பல்ஸ் நார்மல் ஆயிட்டு தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு பழைய மாதிரி கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப மறுபடியும் டைம் கொலாப்ஸ் ஆகி லான் அவங்க காலகட்டத்துக்கே போயிட்டாங்கன்னு புரிஞ்சுக்க அங்க கோமால இருக்க லான் கிட்ட என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை விட மாட்டேன். மறுபடியும் முயற்சி பண்ணி உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணுவேன்னு சொல்ல அதுக்கு அடுத்த நாள் டைம் எரிஞ்சு நடக்குது. லான் இப்ப அவங்க வீட்டுல தான் இருக்கவும் அங்க காணா. சரி தன்னோட எதிர்காலத்தை எதுவும் பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான்னு சொல்லிட்டு 2022 இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குறாங்க. அங்கேயும் இல்ல. இந்த எங்க தான் போயிருப்பான்னு தெரியாம இருக்கும் போது அப்ப மணி 10:52 ஆகுது. அங்க இருந்து வேகமா யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வராங்க. அப்படி 2021 அவங்க காலகட்டத்துக்கே வர எங்க தான் போனா தெரிஞ்சுக்கிறதுக்காக கடந்த காலத்தை சேர்ந்த கிட்ட எதுவும் விசாரிச்சா எதுவும் தகவல் கிடைக்கணும்னு சீராங்க கால் பண்ணி ஈயோட வீட்டு அட்ரஸ் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவனோட வீட்டுக்கு வந்து பார்த்தா எதிர்காலத்தை சேர்ந்த எங்க போனான்னு தெரியல. அதை பத்தி உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்டா அப்ப கடந்த காலத்தை சேர்ந்தவனும் நீ அவனும் பிரேக்கப் பண்ணதான் சொன்ன. அப்ப எதுக்காக அவனை நீ தேடிட்டு இருக்க? போய் உன் வேலையை பாரு. அவன் நல்லா இருந்தா உன்னை தேடி வருவான்னு சொல்லவும் அவன் பேச்சை கேட்ட விருப்பான லானம் அவன் என்ன பார்க்க வரலனா கூட நான் கவலைப்பட மாட்டேன்னு போய்
சொல்லிட்டு அங்க இருந்து மறுபடியும் கிளம்பிடுவாங்க. அப்படியே கட் பண்ணா 2021 இருக்க லானை தான் காட்டுறாங்க. ஜெய்யான் இவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறதா சீராங்கிட்டையும் ஜென் கிட்டையும் சொல்லிடுவாங்க. அப்ப சீராங் ஜென்னும் எதுக்காக இந்த விஷயத்த மறைச்சிங்கன்னு கேட்டா அதுக்கு யானும் ஜென் ஜெய் நீங்க ரெண்டு பேருமே முன்னாள் காதலரா இருந்திருக்கீங்க. ஒருவேளை நாங்க ரெண்டு பேர் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சா அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகும்ல, அதான் இந்த விஷயத்த மறைச்சதா சொல்லவும் அதுக்கு ஜென்னும் அது எங்க கடந்த காலம், அதெல்லாம் பத்தி நம்ம பேசவும் வேணாம் நினைக்கவும் வேணாம்னு சொல்ல சீராங்கும் தான் அண்ணனோட காதலுக்கு சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யானும் சேவும் தனியா வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த யானோட திட்டம் என்னன்னா மேரேஜ் கான்ட்ராக்ட் படி ஜென் சீராங்க ஏமாத்தினாலும் இல்ல ஜென் வேற ஏதாவது ஒரு பொண்ணோட தொடர்புல இருந்தாலும் அவன் சொத்துல ஒரு பொங்க சீராங்கு கொடுத்துதான் ஆகணும். அதனாலதான் எப்படியாவது அவங்களை பிரிக்கலாம்னு சொல்லி ஜேவை வச்சு யான் பிளான் பண்ணிட்டு இருந்தான். ஆனா லான் பண்ண வேலையால ஜே யான் இவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறதா ஜென்னு சீராங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவன் பிளான் எதுவுமே ஒர்க் ஆகாதுன்னு தெரியவும் அப்ப ஜேவும் யான் கிட்ட இதுக்கப்புறம் எனக்கு ஜென்னுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால நீங்க எனக்கு தரதா சொன்ன பணத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்க யானும் தன்னால இப்ப ₹1 கூட தர முடியாது, என்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்த கிளம்பிடுவான். இப்ப மணி 10 டைம் எரிஞ்ச ஆரம்பிக்குது. இன்னைக்கு வீட்டுல இருந்திருக்க மாட்டான். அதனால லான் மறுபடியும் 2022 இருக்க அவங்களை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்க. அங்கேயும் இல்ல. அவன் ஏன் 2 நாளா என்ன பார்க்க வரலன்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே அங்க இருந்து கிளம்பும் போது அங்க வரான். நீ எதனால நேத்து ஆளை காணான்னு கேட்டா ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தேன், அதனாலதான் வர முடியல. இந்த கேஸை வின் பண்ணது மூலமா எனக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு. 2022 உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் உனக்கான மொத்த ஹாஸ்பிட்டல் பில்லையும் கட்டினது என் அண்ணன் மூதான். ஆனா அவன் எதுக்காக பில்லு கட்டணும், அதனாலதான் பில்லு கட்டுறதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சுன்னு இந்த கேஸை வாதாட போனதா சொல்லப்போம். அதுக்கு லானும் நம்ம 2 பேருக்குள்ளும் பிரேக்கப் ஆயிடுச்சு, நீ நானும் பிரிஞ்சிட்டோம், அப்ப எதுக்காக என் பில்லெல்லாம் நீ கட்டணும், என் பில்ல நானே கட்டிக்கிறதா சொல்லவும் அதுக்கும் நீ கோமால இருக்கும்போது எப்படி உனக்கான பில்ல கட்டுவ, முக்கியமா பிரேக்கப் பண்ணணுங்கிற முடிவை நீ தான் எடுத்த, நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து லான தான் வீட்டை கூட்டிட்டு போறான். இங்க உனக்காக சில சர்ப்ரைஸ் இருக்குன்னு அவன் ரெடி பண்ண சில டிராயிங்ஸ் எல்லாம் காட்டுறான். அந்த டிராயிங் எல்லாம் பார்க்கும்போது லான் கோமால இருக்க மாதிரியும் வருங்காலத்துல அந்த கோமால இருந்து வெளியில வர மாதிரியும் இவங்க 2 பேருக்குள்ள கல்யாணம் ஆகிற மாதிரியும் அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து அவங்க 2 பேருமே ஒன்னா சந்தோஷமா இருக்க மாதிரியான நிறைய டிராயிங்ஸ் இருக்கு. நீ இப்ப கோமால இருக்கலாம், ஆனா நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கும், அதை நீ நம்பிதான் ஆகணும்னு சொல்ல இப்ப டைம் எரிஞ்ச முடியும். சொன்ன விஷயத்த பத்தி லான் நல்லா யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கு அடுத்த நாளுக்கான டைம் எரிஞ்சு நடக்குது. எதிர்காலத்தை சேர்ந்த லான் வருவாளான்னு சொல்லி அவளுக்காக காத்துட்டு இருக்கவும் அப்ப நல்லா மழை பெய்யுது. ஆனா லான் அங்க வரல. அதுக்கு பதிலா ஒரு நர்ஸ் வந்து உங்களை பார்க்க ஒரு லேடி வந்தாங்க, அவங்க முகத்தை பார்க்க முடியல, அவங்க இந்த லெட்டரை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கவும் அதை ஓபன் பண்ணி பார்த்தாலும் எந்த ஒரு வார்த்தையும் இல்ல, இதுல எந்த ஒரு வார்த்தையுமே எழுதலன்னு சொல்ல அந்த ஸ்டாஃபும் அந்த பொண்ணு இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, மத்தபடி வேற எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் அங்க இருந்து போயிடுவாங்க. அதோட வெளியவும் நல்லா மழை பெய்ய இப்ப 2021 இருக்க லானை தான் காட்டுறாங்க. சோகமா ஜென்னோட வீட்டுக்கு தான் வராங்க. அங்க வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கவும் முக்கியமான வேலையா கிளம்பிட்டு இருக்க ஜென்னும் லானை பாக்கலாம். லானோட முகத்தை பார்த்த உடனே ஏதோ ஒண்ணு தப்பா படவும் அவளுக்கு கொஞ்சம் குடிக்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து உனக்கு எதுவும் பிரச்சனையா, உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு, நீ மறுபடியும் எதுவும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா, உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையான்னு கேட்க லானும் நல்லா ட்ரிங்க் பண்ணவும் அந்த போதையிலேயே நான் ரொம்பவே விரும்புறேன், அவன் கூட வாழவும் விரும்புறேன், ஆனா எங்க 2 பேரால அப்படி ஒன்னா வாழ முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கவும் எதுக்காக இப்படி அழுகுறாங்க, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஜென்னுக்கு எதுவும் புரியல. அப்படியே போதையில ஹேங் ஓவர் ஆகி தூங்கவும் அதுக்கு அடுத்த நாள் காலையில லான் எந்திரிச்சா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஜென்னு ஒரு முக்கியமான வேலையா வெளியூருக்கு போயிருவான். அன்னைக்கு நாள் ஃபுல்லா அவங்க உடம்பு சரியாம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கவும் இப்ப நியூஸ் சேனல் தான் காட்டுறாங்க. அங்க ரிப்போர்ட்டர் மூவ் வந்து லானோட ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு லான் வேலைக்கு வரலையே, எங்க போயிருக்கான்னு கேட்கவும் எங்களுக்கும் சரியா தெரியல, ஆனா லான் அதிகமா லீவ் எடுக்க மாட்டா, எதனால வரலன்னு தெரியலன்னு சொல்லவும் மூவ் உடனே கால் பண்ணி எதனால லான் வேலைக்கு வரலன்னு கேட்க அப்படியே சீனை கட் பண்ணா மணி 10 மேல ஆகவும் அதாவது டைம் எரிஞ்சு நடக்கவும் எதிர்காலத்தை சேர்ந்த 2021 இருக்க லானை தான் பார்க்க வந்திருப்பான். ரொம்ப நேரமா கதவு தட்டியும் லான் கதவு திறந்திருக்க மாட்டாங்க. அதனால பின்னால் இருக்க சவறு வேலையா ஏறி அந்த வீட்டுக்குள்ள வந்துருவான். நீ எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்டா உனக்கு உடம்பு சரியில்ல அதனாலதான் வந்தேன், எதிர்காலத்துல நீ எனக்கு லெட்டர் கொடுத்துட்டு போகும்போது அப்ப நல்லா மழை பெஞ்சிச்சு, கண்டிப்பா அதில் நினைச்சிருப்ப, இன்னைக்கு காலையில 2021 மூவ் எனக்கு கால் பண்ணி நீ வேலைக்கு வரலன்னு சொன்னா அதை வச்சே தெரிஞ்சிடுச்சு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு, அதனாலதான் உனக்கான சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்ததா சொல்லவும் அப்பதான் லான் கொடுத்து அந்த பிளாங்க் பேப்பரை கொடுக்குறான். இதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க இந்த பிளாங்க் பேப்பர்ல எப்படி எதுவுமே இல்லையோ அதுதான் நமக்கான எதிர்காலம், நம்ம வாழ்க்கையிலும் எதிர்காலங்கிற ஒன்னே இல்ல, அதை நீ புரிஞ்சுக்கணும் தான் இந்த லெட்டரை கொடுத்ததா சொல்லவும் அது கீரவும் இந்த பிளாங்க் பேப்பர்ல எதுவுமே இல்ல, ஆனா என்னால எது வேணாலும் எழுத முடியும், இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது, நம்ம எதிர்காலத்தை கண்டிப்பா நான் மாத்தியே ஆவேன்னு சொல்ல அப்பதான் திடீர்னு அவங்க ரூமுக்கு வில்லன்னு சவுண்ட் கேக்குது. யாருன்னு வந்து பார்த்தா அங்க இருக்கிறது யானும் ஜென்னும் தான். ஜென் நல்லாவே ட்ரிங்க் பண்ணிருக்கவும் அவனால சரி நடக்க கூட முடியல தான் யான் கூட்டிட்டு வந்திருப்பான். இப்ப ஜென் அவன் ரூமுக்கு போகவும் லானா அவங்க ரூமுக்கு வந்துருவாங்க. அங்க இல்ல, அவன் எங்க தான் போனான்னு அடுத்த நிமிஷம் வருத்தப்பட ஆரம்பிக்க அப்ப அங்க வரான். நான் கிளம்பிட்டேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டியா, நீ என்ன விரும்புற, அதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், 2022 உன்னால என்ன தேடி வர முடியலனா என்ன, 2021 இருக்க உன்னை தேடி நான் தினமும் வருவேன், உன்னை எப்பவுமே பார்க்க வந்துகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு லானா கிஸ் பண்ண அதை வீட்டுக்கு வெளியில இருக்க யான் பாத்துருவான். ஆனா அங்க கேட்டன் போட்டிருந்ததால அவங்க 2 பேரோட உருவமும் யானுக்கு தெரியல, அங்க ஒரு ஷேடோ மட்டும் தான் தெரியும். அதை உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவான். அதோட ஜென்னுக்கும் இந்த லானுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு முதல்ல லானோட ரூமுக்கு தான் வரான். ஆனா அவன் வரும்போது அங்க இல்ல, அதுக்குள்ள யார வருவாங்கன்னு அங்க இருந்து கிளம்பிடுவான். லானும் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க நான் ஜென்னை பார்க்கலான்னு வந்தேன், தவறுதலா இந்த ரூமுக்கு வந்ததா சொல்லிட்டு அந்த ரூமை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே ஜென்னோட ரூமுக்கு வருவான். அங்க ஜென் படுத்திருக்கவும் அதையும் வீடியோ ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டு அந்த வீடியோ ரெக்கார்டிங்லாம் எடுத்துட்டு வெளியே
வெளியில வராரு. யானோட ஒரு ஃப்ரெண்டு மீடியால வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவரை கான்டாக்ட் பண்ணி உன் உதவி எனக்கு தேவைன்னு சொல்ல அதுக்கு அடுத்த நாளே யான் ஈயோட கம்பெனில சாண்டேன்னு ஒரு நபர் வேலை பார்ப்பாரு. அவருக்கு ஈக்கும் கூட சுத்தமா ஒத்து வராது. அந்த சாண்டேவை தான் காட்டுறாங்க. யானை தான் மீட் பண்ண வர. யானோ அந்த ஈயால உங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை ஏற்படுது. அதனால அவனுக்கு ஒரு முடிவு கட்டுவான்னு சொல்லி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.